அண்ணாமலை அவர்களை கைது பண்ணுவதற்காக திமுக அரசு துடியா துடிச்சிட்டு இருக்கு. யாராச்சும் இந்த கோயிலுக்குள்ள வந்து கடவில்லை என்று சொன்னால் அவனுடைய ரத்தத்திலே மீனாட்சி அம்மனுக்கு அபிஷேகம் செய்து விடுவேன். போதாத குறைக்கு இங்க இருக்கிற கொத்தடிமை மீடியாக்கள் ஆளுநர் வந்து அண்ணாமலை அவர்கள் மீது வழக்கு தொடுப்பதற்காக அனுமதி கொடுத்துட்டாரு அப்படின்னு உருட்டுன்னு உருட்டிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் பற்றி தான் இந்த பதிவில் விரிவா பார்க்க போறோம். தேசியவாதிகளுக்கும் வணக்கம். தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவராக அண்ணாமலை அவர்கள் என்னைக்கு பதவியேற்றாரோ அன்னையில இருந்து திமுகவுக்கு 7.5 சனி தொடங்கிருச்சு. திமுகவினர் 10 வருஷம் கடுமையான வளர்ச்சியில் இருந்தோம், வந்தோன்னா போட்டு நம்ம எல்லா இடமும் சுரண்டிடலான்னு ஆசையோட வந்தாங்க. அந்த ஆசையில மண்ணள்ளி போட்டாரு அண்ணாமலை அவர்கள். திமுகவினர் என்ன அக்கப்போர பண்ணாலும் மக்கள் மத்தியில் ரொம்ப எளிமையாக கொண்டு போய் சேர்த்துடுறாரு. ஐயா, உங்களுக்கு வர வேண்டிய பணத்தில் இந்த அமைச்சர் திருடி இவ்வளோ பணத்தை சேர்த்து வச்சுட்டாரு, திமுகவினர் இவ்வளோ சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க போன்ற பல்வேறு விஷயங்களை சாமானிய மக்களிடையே அண்ணாமலை அவர்கள் எடுத்து சொல்ல அண்ணாமலை அவர்கள் மீது எரிஞ்சு விழ தொடங்கினாங்க. அண்ணாமலை அவர்களை எப்படியாவது கைது பண்ணணும் அப்படின்னு திமுகவோட தலைவர்கள்ல இருந்து கடைக்கோடி தொண்டன் வரைக்கும் துடியா துடிச்சிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் முத்துவேல் கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி, நாங்களாம் யாரு தெரியுமா அப்படின்னு ஆட்சிக்கு வந்தவங்களால அண்ணாமலை அவர்களுடைய நிழலை கூட இதுவரைக்கும் தொட முடியல. திமுகவினர் கொடுக்கிற உருட்டல் மிரட்டல் வழக்குகளை எல்லாமே அண்ணாமலை அவர்கள் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு ரொம்ப எளிமையாக கடந்து போயிட்டே இருக்கிறாரு. அதனால தோல்வி அடைஞ்ச திமுக இப்போ அவங்களுடைய அல்ற சில்லறைங்க இருப்பாங்கல்ல, அவங்களுடைய இந்த வெளியில் வந்து அவங்களுக்கு சாதகமாக பேசிட்டு சமூக ஆர்வலர் அப்படிங்கிற போர்வையில் சுற்றிட்டு இருக்க சமூக அவலங்களை வச்சு வழக்கு தொடர வச்சு அதுலேயாவது அண்ணாமலை அவர்களை கைது பண்ண முடியுமா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறதையும் பார்க்க முடியுது. குறிப்பாக பியூஷ் மனுஷை வச்சு அண்ணாமலை அவர்கள் மீது வழக்கு தொடர்ந்துருக்காருங்க. அந்த வழக்கை தொடர்வதற்கு ஆளுநர் வந்து அனுமதி கொடுத்துட்டாரு அப்படின்னு நேற்று பார்த்தீங்கன்னா எல்லா கொத்தடிமை மீடியாக்களையும் உருட்டுன்னு உருட்டிட்டு இருந்தாங்க. ஒரு சில மீடியாக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் கைதாக போகின்றார், ஜூன் 4க்கு அப்புறம் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரப்போகுது, அதனால தான் ஆளுநர் வந்து பயந்துட்டு அண்ணாமலை அவர்கள் மீது வழக்கு தொடுப்பதற்கு அனுமதி கொடுத்தார் அப்படின்னு உருட்டிட்டு இருந்த உருட்டை இன்னைக்கு ராஜ்பவன் நொறுக்குன்னு நொறுக்கி இருக்கு. ஆளுநர் மாளிகையிலிருந்து இன்னைக்கு தெளிவான ஒரு அறிக்கை வந்திருக்கு. அண்ணாமலை அவர்கள் மீது வழக்கு தொடர்வதற்கு எந்தவித அனுமதியும் ஆளுநர் மாளிகையிலிருந்து கொடுக்கல அப்படின்னு ரொம்ப தெளிவா அறிக்கையில சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க இருக்கிற மீடியாக்களை பாருங்க, அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக ஏதாவது செய்தி வந்துச்சுன்னா அதுல உண்மை தன்மை இருக்கா, யார் சொல்லியிருக்கான்னு எதையுமே பார்க்கறதில்ல. கண்ணா மூடிட்டு அண்ணாமலை அவர்களுடைய பேரை டேமேஜ் பண்ணணும், அண்ணாமலை அவர்கள் மீது ஏதாவது ஒரு அவதூறை செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய எஜமான திருப்திப்படுத்துறதுக்காக நேற்று எல்லா மீடியாக்களையும் தொடர்ந்து இந்த செய்திகளை தொடர்ந்து ரிப்பீட்டடா ஒளிபரப்பிட்டே இருந்தாங்க. பியூஷ் மனுஷ் போன்ற அந்த அவலம் இருக்கு பாருங்க, அவங்க எல்லாம் வந்து ஓஹோ அண்ணாமலை அவர்கள் இங்கே வரப்போறாரு, கோர்ட்டுக்கு வரப்போறாரு அப்படின்னு எல்லா இடத்துலையும் வந்து அப்படியே போய் பேட்டியாக கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ணாமலை அவர்கள் ரொம்ப எளிமையாக நேற்று இந்த விஷயத்தை கடந்து போனார். அவருடைய எக்ஸ் வலைதளத்தில் ரொம்ப தெளிவாக ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. திமுக இந்த மாதிரி உருட்டல் மிரட்டல் பண்ணுறது, கேஸ் போடுறது இதெல்லாம் ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஆனால் திமுகவுக்கு எதிராக திமுக செய்கிற அக்கப்போர்களை மக்களிடையே கொண்டு சேர்ப்பதை நான் எப்போவுமே நிறுத்த போகிறதே கிடையாது. திமுகவோட அந்த உருட்டல் மிரட்டல்களுக்கெல்லாம் நாங்கள் பயப்படவே மாட்டோம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் ரொம்ப உறுதியாக அறிக்கையும் வெளியிட்டிருக்காரு. குறிப்பாக அந்த சமூக அவலமாக இருக்கிற இந்த பியூஷ் மனுஷ் வந்து கேஸ் போட்டிருக்காங்கல்ல, இந்த கேஸ் எதற்கான கேஸுன்னா, அண்ணாமலை அவர்கள் என்மனன் மக்கள் யாத்திரையின் 26வது நாள் யாத்திரையின் போது உசிலம்பட்டியில் அங்கு கூடியிருந்த மக்கள் மத்தியில் பேசையில் வரலாற்று நிகழ்வை பற்றி பேசுறாரு. முத்துராமலிங்க தேவர் ஐயாவுக்கும் அண்ணாவுக்கும் இடையில நடந்த அந்த வார்த்தை போரை பற்றி அண்ணாமலை அவர்கள் எடுத்து சொன்னாரு. அதுக்காக தான் இப்போ என்ன சொல்றாங்க, அண்ணாமலை அவர்கள் பேசுனால சமூகத்தில் மிகப்பெரிய கலவரம் ஏற்பட போகுது, அண்ணாமலை அவர்கள் பேசுனது தவறுன்னு சொல்லி தான் இந்த பியூஷ் மனுஷ் வந்து வழக்கு தொடர்ந்திருக்கான். அப்படி அண்ணாமலை அவர்கள் அன்னைக்கு என்ன பேசினாரு அப்படிங்கிறத பார்த்துடலாம். அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு ஒரே ஒரு விஷயத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கு. மதுரை கோயில்ல ஒரு தமிழ் மாநாடு போடுறாங்க, 8 நாள் நடக்கக்கூடிய மாநாடு.
முதல் நாள் ராஜாஜி ஐயா பேசுறாங்க, 2வது நாள் 3வது நாள் 4வது நாள் ஒருத்தவங்க பேசுறாங்க, 5வது நாள் வந்து பிடி ராஜன் ஐயா பேசணும். அவர் பேசுறதுக்கு மேடைக்கு வர்றார். ஆனா மேடைக்கு வர்ற பிடி ராஜன் அவர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல அழைப்பதில் பேரே இல்லாத அண்ணாதுரை அவர்களையும் கூட்டிட்டு வர்றாங்க. அண்ணாதுரை அவர்கள் மேடைக்கு போய், நான் இந்த மேடையில அமர்ந்திருந்த பொழுது இந்த பாப்பா அற்புதமா பாட்டு பாடினாங்க, இதே மூடர்களா இருந்தா அந்த பாப்பாக்கு ஞானப்பால் குடிச்சிச்சு, அதனாலதான் அப்படி பாடுச்சுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு அண்ணாதுரை அவர்கள் பேசுறாங்க. அது மட்டும் இல்ல, திருநாவுக்கரசர் அவர்கள் ஞானப்பால் குடித்தனாலதான் இப்படிப்பட்ட தமிழ் காவியத்தை எல்லாம் படிச்சாரன்னு விட சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மூடர்கள் இருக்கிறாங்க. அடியே கள்ளி மீனாட்சி மூக்குத்தி எங்கிருந்து வந்துச்சுன்னு கேட்கிறார். அடுத்த நாள் கோபத்தோடு முத்துராமலிங்க தேவரையா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போறார். பிடி ராஜன் அவர்களும் சொல்றாங்க, ஐயா இன்னைக்கு நீங்க பேசக்கூடாது, நாளைக்கு தான் நீங்க பேசணும். அவரை தள்ளிவிட்டு மேடையில் ஏறிய முத்துராமலிங்க தேவரையா சொல்றாரு, எந்த அயோக்கிய பையன் கடவுள் இல்லை என்று சொல்லிவிட்டு மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள வந்த அயோக்கிய பையன் யாருன்னு கேட்கிறார். வீரங்க, அதெல்லாம் ஒரு தைரியம், அதற்கெல்லாம் பிறந்து வர வேண்டும். அவர் சொல்றாரு, இந்த மீனாட்சி அன்னைக்கு எத்தனையோ அபிஷேகம் நடக்கும். இன்னொருத்த யாராச்சும் இந்த கோயிலுக்குள்ள வந்து கடவுளை என்று சொன்னால் அவனுடைய ரத்தத்திலே மீனாட்சி அம்மனுக்கு அபிஷேகம் செய்து விடுவேன். முத்துராமலிங்கையா தேவர் இருந்த வரைக்கும் கொட்டத்தை கொஞ்சம் அடக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு மறுபடியும் சனாதன தர்மத்தை வேறிருப்பேன், ஒழித்து கட்டுவேன் ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கு. ஆனா இன்னைக்கு முத்துராமலிங்க தேவர் ஐயா நம்ம கிட்ட இல்ல. அந்த தெய்வ திருமகனார் மறுபடியும் பிறந்து வருவார் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த அளவுக்கு இவர்களுக்கு கொட்டம் அதிகமாகிவிட்டது. அதனால் சகோதர சகோதரிகளே, 2024க்கான தேர்தல் ஒரு பக்கம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 9 ஆண்டு காலமாக செய்திருக்கக்கூடிய ஆட்சியினுடைய சாட்சியாக 2024 தேர்தல் இருக்க போகிறது. இன்னொரு பக்கம் இந்த பேச்சு தாங்க, இந்த பேச்சை கண்டு தான் திராவிடம் ஆட்டம் கண்டு போய் இருக்கு. அண்ணாமலை அவர்கள் இவங்க காலங்காலமாக கட்டி வச்சிருந்த அந்த திராவிட கோட்டையை நாத்திகத்தை சுக்கு நூறா நொறுக்குனதுனால தான் இவனுங்க மிகப்பெரிய அளவில் ஆதங்கத்தில் கோபத்தில் இருக்காருங்க. இவனுங்க என்ன வழக்கு போட்டாலும் என்ன பண்ணாலும் அண்ணாமலை அவர்களுடைய நிழலை கூட இவங்களால தொட முடியாது. ஏன்னா ஜூன் 4க்கு அப்புறம் அண்ணாமலை அவர்களுடைய பவரே வேற. அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூரில் வெற்றி பெற்று எம்பி ஆகி மத்திய அமைச்சராகி மாநில தலைவர் அப்படிங்கிற பவரோட இங்கே வந்து அரசியல் பண்ணுவார். இவங்கெல்லாம் அப்படியே கையை கட்டிட்டு வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும். அண்ணாமலை அவர்களை நெருங்கக்கூட முடியாது. நன்றி, ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.